தமிழ்நாட்டில் பிறந்ததால் மட்டுமல்ல தமிழன். தமிழ்நாட்டில் பிறந்ததெல்லாம் தமிழன்னு நினைக்காதீங்க. நிறைய ஆடு மாடு கோழி நிறைய பிறக்குது. தமிழ்நாட்டில் பிறந்ததெல்லாம் தமிழன் அல்ல. இன்னொரு தமிழனுக்காக தன் உயிரில், உடம்பில், வாழ்வில், பொருளில் எவன் பங்களிப்பு செய்கிறானோ அவன்தான் தமிழன். நல்ல விஞ்ஞானிகள் இருந்தால், நான் அடிக்கடி சொல்லுவேன், நல்ல விஞ்ஞானிகள் இருந்தால் ஒரு ஒலிபெருக்கி கண்டுபிடிக்க வேண்டும். நீங்கள் என்ன பொய் சொன்னால் அவன் மூஞ்சியில் ஷாக்கடிக்கிற ஒரு ஒலிபெருக்கி இருந்தால் நாட்டில் பல நன்மைகள் நடந்துவிடும். முதல்ல பாராளுமன்றத்தில் வைக்கிறோம், சட்டமன்றத்தில் வைக்கிறோம், பொது மேடைகளில் வைக்கிறோம். அதை பொய் சொன்னால் அது முகத்தில் வந்து ஷாக்கடிக்கும். அவருடைய அலைகள் உண்மைக்கு மட்டும்தான் அது ஏற்றுக்கொள்ளும், பொய்யை ஏற்றுக்கொள்ளாது என்று வைக்க வேண்டும். எனவே நண்பர்களே, எனக்கு இன்னொரு நிறைய சொல்லலாம் உங்ககிட்ட. நீண்ட சொற்பொழிவாக இது ஆகிவிடக் கூடாது என்ற கவனத்திலும் நான் இருக்கிறேன். கௌதமன் வீட்டுக்கு வந்த பொழுது, கௌதமன் எப்போ வந்தா நீ வரலாம்ப்பா, நம்ம வீடு நீ வாப்பா. கௌதமன்ட்டு எனக்கு ஒன்றும் பெரிய வியாபார பேச்சுவார்த்தையோ, இவ்வளவுதான் பணம் கொடுக்கணும், நீ கொடுக்கறத வாங்கிக்கிற, நீ கொடு, கொடுக்கும்போது கொடு, கொடுக்கறத கொடு. ஏன்னா அவன் தமிழன், உண்மையான தமிழன். தமிழ்நாட்டில் பிறந்ததால் மட்டுமல்ல தமிழன். தமிழ்நாட்டில் பிறந்ததெல்லாம் தமிழன்னு நினைக்காதீங்க. நிறைய ஆடு மாடு கோழி நிறைய பிறக்குது. தமிழ்நாட்டில் பிறந்ததெல்லாம் தமிழன் அல்ல. இன்னொரு தமிழனுக்காக தன் உயிரில், உடம்பில், வாழ்வில், பொருளில் எவன் பங்களிப்பு செய்கிறானோ அவன்தான் தமிழன். அப்படிப்பட்ட பங்களிப்பு செய்யக்கூடிய வீரன் நம்முடைய கௌதமன். ஆனா பழகி பார்த்தா குழந்தை மாதிரி இருப்பார், வெளியே பார்த்தா வீரன், களத்தில் வீரன், அணைத்துக் கொண்டால் குழந்தை, அப்படி இருக்கார். அவர் வந்த போது அவர் கதை சொல்ல சொல்ல அவர் கண்கள்ல ஏற்பட்ட நெருப்பு இருக்க, டேய் அப்பா என்ன எதியா இப்படி தீவிரமா இருக்காரு நம்ம கௌதமன் கவிஞரே அப்படி சொல்லுகிற பொழுது அவருடைய உடல் துடிப்பதும், உதடுகள் துடிப்பதும், கண்கள் சிவப்பதும், உடல் மொழி உக்கரமாவதும், அவருடைய ஜாடைகள் எல்லாம் வேறு உயரத்துக்கு செல்வதும், அடிக்கடி நாற்காலியை விட்டு அரையடி எழுந்து கொள்வதும், நான் விட்டா நாற்காலி மேலேயே நின்றுவார் போல் இருக்கு, அப்படி இருந்து சொல்வதும், பாடல் வாங்க வருகிற பொழுது அந்த பாடலை நாம் வாசித்து காட்டுகிற அந்த நிமிடத்துக்காக அவர் தவிக்கிற தவிப்பும், முதலாக காதலியிடமிருந்து காதல் கடிதம் வந்தால் காதலன் எப்படி காத்திருப்பானோ அப்படி பாட்டு ரெடியா, நான் படிச்சு காட்டுறேன், காட்டுங்க, படிச்சு காட்டுங்க. இந்த படையாண்ட மாவீரா 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 வாவா வீரா மாவீரா பாட்டை கேட்கும் போதெல்லாம் அப்படியே துடிச்சுட்டாரு மனுஷன். நான் அப்படி நினைச்சேன், எனக்கு பல பாடல்கள் கூட ஒரு 7000 பாட்டு கொடுத்துருக்கோம், வந்திருக்காங்க பல பேர். இதுல 90 பேர் உணர்ச்சி இல்லாம வாங்கிட்டு போவாங்க. நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்டேன், நீங்க ஒண்ணு கொடுத்துட்டீங்க. இது என் கடமை, அது உன் கடமை. பார்ப்போம் இது என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். படிச்சு கூட பார்க்க மாட்டாங்க. படிச்சு காட்டினா வானத்தை பார்த்துட்டு இருப்பாங்க. சுவரில் பள்ளி இருந்தால் அதை ரசிப்பார்கள், படித்து காட்டுகிற விஷயத்தை ரசிக்க மாட்டார்கள். அப்படியெல்லாம் நிறைய இருக்கு. நான் அதெல்லாம் எப்படி தெரியுமா நினைச்சுக்குவேன் தெரியுமா? இவர்கள் ரசிக்கவில்லை என்றாலும் பாடலை இவர்கள் கெடுத்து விட மாட்டார்கள் என்ற நம்பிக்கையோடு கொடுத்திருக்கேன்.